أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படிங்கிற கிதாப நம்ம பார்த்து வர்றோம். அதுல நிறைய வழிகாட்டுதல் அல்லாஹுக்கு ஒரு அஞ்சக்கூடிய ஒரு மோமினான ஒரு முஸ்லிமான ஒரு முத்தகீனான முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் தன்னுடைய இறைவனோட நடந்துக்கணும், தன்னுடைய குடும்பத்தாரோட இருக்கணும், அண்டை அயலவர்களோட இருக்கணும், மற்ற விஷயங்கள் இபாதத் விஷயத்துல எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்து வர்றோம். அந்த வகையில இப்ப நம்ம லாஸ்டா நம்ம பார்த்து வர்றது ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உதவக்கூடியவளா இருப்பா அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன்ல நம்ம பார்த்து வர்றோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம லாஸ்ட்ல ஒரு 4 பெண்மணிகளை பார்த்தோம். ருக்கியா பின்த் சைஃபி, அஸ்மா பின்த் அபிபக்கர், உக்பாவுடைய மகள் உம்மு குல்சூம், உம்முல் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய். இவங்க 4 பேரை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் அவங்க இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவெல்லாம் தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில அதே மாடல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களதான். அவங்களுடைய தியாகங்களும் அவங்க இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹுக்காக அவங்க செய்து கொண்ட தியாகங்களும் வரலாறுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்குது. அந்த வகையில அல்லாஹுடைய பாதையில ஏற்பட்ட எண்ணற்ற சோதனைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் ஒரு துச்சமா கருதிய ஒரு தியாக பெண்கள்ல இவரும் ஒருத்தரா இருக்கிறாரு. யாரு? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்மணியா இவங்க இருக்கிறாங்க. அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க இந்த ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமா பயங்கரமான கொடுமைக்கும் வேதனைக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த மனிதர்கள்ல இவங்களும் ஒருத்தரா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க கடுமையான பகல் வேலையில அந்த மணல் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்ல, அந்த மணல்ல காலை வச்சா அப்படியே சுற்றும், கொப்புளிச்சிரும் கால்ல இருக்கக்கூடிய அந்த தோள்கள்லாம். அப்படிப்பட்ட அந்த கொதிக்கக்கூடிய மணல்ல சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய மகன் இவங்களெல்லாம் பாலைவனத்துல இழுத்துட்டு போய் அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், ஈமான் கொண்டதுக்காக, கொள்ளையடிச்சுக்கிட்டதுக்காக இல்ல, பொய் சொன்னதுக்காக இல்ல, கொலை செஞ்சதுக்காக இல்ல, வேற ஒண்ணுக்காக இல்ல, இவங்க எல்லாம் அல்லாஹ் ஒருத்தன்னு ஈமான் கொண்டு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி இந்த இஸ்லாத்தின் இணைந்ததற்காக இவங்களுக்கு கிடைச்ச பரிசுகள், அந்த இறை நிராகரிப்பாளர்கள் கொடுத்த தொல்லைகள். என்ன செய்வாங்களாம், அந்த பகல் காலத்துல கொஞ்சம் குதிக்கக்கூடிய மணல்ல இழுத்துட்டு போய் இந்த மக்சூம் கிளைன்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த நெருப்பா கொதிக்கிற மணல அவங்க மேல அள்ளியும் கொட்டுவாங்களாம். அதுல தூக்கி போட்டு அதுக்கு மேல அள்ளியும் கொட்டுவாங்களாம். அதுக்கு மேல அவங்க செய்வாங்களாம், சூடு காட்டப்பட்ட கவச ஆடை இருக்குல்ல, இந்த இரும்பு ஆடைகள் போருக்கு போகல அந்த கவசங்களை அணிவாங்கல்ல, அத நெருப்புல அப்படியே சூடு காட்டப்பட்டு அத கொண்டு போய் அவங்களுக்கு போட்டு விடுவாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. கடும் பாறைகளை அவங்கள அந்த பாறைகளை ஏற்கனவே மணல் சூடு, அதுல கல்லு எப்படி இருக்கும், அதுல கொண்டு போய் கட்டி வச்சு வேதனைப்படுத்துவாங்களாம். வேதனை தாங்க முடியாம அவங்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு நிர்பந்தத்தால அந்த இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, கொடுமைப்படுத்தக்கூடிய இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தோதுவான சில வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருவாங்களாம். ஏன்னா அந்த வேதனை தாங்க முடியல. சுடு மணலு, கொதிக்கக்கூடிய சூடு, அதுக்கு மேல கடும் பாறை, அதுக்கு மேல அந்த கொதிக்கக்கூடிய இரும்பு கவசம், அதையும் சூடு காட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இஸ்லாம்
நமக்கு எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு அழகா பரம்பரையா வந்து சேர்ந்து அந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுக்கு இஸ்லாம் ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்றவங்களும் இல்லாமல் இல்லை. அல்லாஹுடைய அருள் பெற்ற மக்களை தவிர மத்த நிறைய பேர் இஸ்லாம் ரொம்ப வன்மையான மார்க்கமா இருக்கு, அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கமா இருக்குது. என்ன இதுல ஒரு என்ஜாய்மெண்டே இல்லாத ஒரு மார்க்கமா இருக்குன்னு சொல்லி புலம்பி இதுல சுதந்திரம் வேணும்னு கேட்காதவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் அக்பர். இந்த இஸ்லாம் எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு உன்னதமானது, பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமைகளையும் அந்தஸ்துகளையும் கௌரவங்களையும் கொடுத்திருக்குங்கிறத ஆழ்ந்து சிந்திக்காதவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம். ஆனா அந்த இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுல நம்ம எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்றோம். என்ன இபாதத்து விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு தொழுகையில அலட்சியம், நோன்பு வைக்கிறதுக்கு முடியலன்னு சாக்கு போக்கு, ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்து கொடுக்கணுமாங்கிற கேள்வி, சொத்துக்கள்லாம் அம்மா வீட்டுல கொடுத்ததெல்லாம் நமக்கு தானே. ஆமா நமக்கு தான். அதுக்கெல்லாமா ஜகாத் கொடுக்கணும், ஒரு தடவை கொடுத்தா பத்தாதா? பெண்களுக்குரிய உரிமை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த இஸ்லாத்தை படிச்சு புரிஞ்சு விளங்கி அந்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஏன் அவ்வளவு போவோம்? கண்ணு முன்னாடி பாருங்க, இந்த பலஸ்தீன்ல நடக்கிற கொடுமைகளை, ஹசாவுல நடக்கக்கூடிய கொடுமைகளை அந்த மக்கள் பாருங்க, தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய மார்க்கத்துக்காக எப்படி போராடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம போராடுறோமா? இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கானா? கொடுத்த மார்க்கத்தை அழகான முறையில இபாதத் செஞ்சு அதுல இருக்கக்கூடிய நன்மை, அதுல இருக்க தீமை, நன்மைகளை அழகான முறையில ஃபாலோ பண்ணி தீமைகள்ல இருந்து விலகி ஹலால் இது ஹராம் இது இப்படின்னு பார்த்து நம்ம பிள்ளைகளை அழகான முறையில வளர்த்து குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யறது இதுதானே இன்னைக்கு நமக்கு. இதை தவிர இந்த மாதிரி இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுக்காக கொடுமைப்படுத்துறதோ, இதை விட்டுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதோ, அதுக்காக சூடு போடுறதோ இதெல்லாம் நமக்கு இல்ல. அப்படியெல்லாம் இருந்தா இன்றைய முஸ்லிம்கள் எங்க ஓடி போவாங்களோ அல்லாஹ் தான் அறிவான். ஆனா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லனா துன்பம். அந்த துன்பத்துல தாங்க முடியாம கணவர் யாசிர் ரலியல்லாஹு, மகன் அம்மார் ரலியல்லாஹு சில நேரத்துல அந்த இணை வைப்பாளர்களுக்கு தோதுவா அவங்க சொல்ற வார்த்தைகளை சொல்லிருவாங்களாம். அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நம்ம ஓதி கேட்டோம் இல்லையா, 16வது அத்தியாயம் சூரா அன்-நஹ்ல் 106வது வசனம். யாரேனும் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் அவன் அல்லாஹ்வை நிராகரித்தால் அவனை பற்றி கவனிக்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய உள்ளம் நம்பிக்கை கொண்டு முற்றிலும் திருப்தியடைந்தே இருக்க, நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நிலையில எவருடைய நிர்பந்தத்தின் மீது அவன் இவ்வாறு நிராகரித்தால் அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை. எனினும் எவனுடைய உள்ளத்தில் நிராகரிப்பே நிறைந்திருந்து அவ்வாறு செய்தால் அவன் மீது அல்லாஹுடைய கோபம்தான் ஏற்படும், அவனுக்கு கடுமையான தண்டனையும் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்றான். இது வந்து நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹில சொல்றாங்க. நபித்தோல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த வசனத்துக்கு சொல்லும் போது அம்மார் பின் யாசிர் அவங்க தொடர்பாதான் இந்த வசனம் இறங்குச்சு அப்படிங்கிறதையே சொல்லி காட்டுறாங்க. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுமை, அந்த கொடுமைப்படுத்தினது தாங்க மாட்டாம அந்த இணை வைப்பாளர்கள் விருப்பத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொல்றத சொல்லிட்டு அதுல இருந்து விடுபட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஓடி வந்து முறையிடுவாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதரே, இணை வைப்பாளர்கள் இப்படி சொன்னாங்க, நான் என்னுடைய உள்ளம் விரும்பி நான் அந்த வார்த்தைகளை சொல்லல, என்னால வேதனை தாங்க முடியல, அதனால நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அஞ்சி ஓடி வந்து கேட்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். யாருடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை நிறைஞ்சு இருக்கு, நிர்பந்தத்தின் காரணமா அந்த நிராகரிக்கக்கூடிய வார்த்தையை சொல்றாங்களோ அவங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லைங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கிறான். இதை நீங்க போய் மேக்ஷோர் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா 16வது அத்தியாயம் 106வது வசனம் போய் எடுத்து இப்னு கஸீர்ல 5வது பாகம் 122வது பக்கத்துல இருக்கு. இதை எடுத்து தெளிவா பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ்,
சுமையா ரலியல்லாஹு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் நிலை குலையாம உறுதியோட நின்றாங்களாம். அந்த இணை வைப்பாளர்களுடைய அந்த சொல்லுக்கு அவங்கள மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லையாம். அப்ப அதனாலதான் சொல்றாங்க, சில இடத்துகள்ல அ ஈமான்ல உறுதி ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் வலிமையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுத்திருக்கான். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த மார்க்கத்தின் மீது கொண்ட உறுதி. சுப்ஹானல்லாஹ். அவங்க ஒரு காலமா அந்த வார்த்தைய கூட சொல்லலையாம். அவ்வளவு வேதனை. அப்போ இவங்க யாரு? அபூஜஹலுடைய வீட்ல அடிமையா இருக்கிறாங்க. எவ்வளவோ கொடுமைப்படுத்துறான், எவ்வளவோ அநியாயங்கள் செய்யறான். ஆனா அவங்க யாரு? அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இணை வைப்பாளர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. ஒரு டைம்ல வெறுப்படைஞ்சு, "என்னடா இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் இவள அசைக்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னை சுமையா ரலியல்லாஹு அவங்களுடைய மறைவிடத்துல, மரத்துல போய் கட்டி வச்சு, காலு 2யும் அகட்டி, "யா அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்துகளை அந்த பெண்களுக்கு நீ தந்தருள்வாயாக." சுப்ஹானல்லாஹ். நம்மள கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். சாதாரண ஒரு இபாதத்துகளுக்கு, மார்க்க விஷயத்துல ஏதோ தியாகம் பண்றதுக்கு பெரிய தியாகம் செஞ்சுட்ட மாதிரி, நம்மள மிஞ்சி வேற யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம பேசுறோம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக, ஈமான் கொண்டதற்காக, அவங்களுக்கு பண்ண கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அப்ப அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவ மரத்துல கட்டி வச்சு 2 காலை 2 பக்கம் இழுத்து வச்சு கட்டி, அவர்களுடைய மறைவிடத்துல ஈட்டியை கொண்டு எறிகிறான். சுப்ஹானல்லாஹ். தாங்க முடியாம துடிதுடிச்சு அந்த இடத்துல ஷஹீத் ஆகுறாங்க. இஸ்லாத்துல முதல் உயிர் தியாகி அப்படிங்கிற வரலாற்றுல பதிவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு குடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு நிலையில கூட நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகளை தங்களுடைய வாயில சும்மா கூட சொல்லவே இல்ல. அந்த அளவுக்கு உறுதியோட இந்த மார்க்கத்துல அவங்க குடுத்த துன்பங்களை எல்லாம் இன்பங்களா ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்துல உறுதியா இருந்த உயிர் தியாகியா இருக்கிறாங்க. அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர இஸ்லாமிய வரலாற்றுல இதே மாரி எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம படிக்கும்போது, கேட்கும்போதுதான் நம்முடைய ஈமான் வலிமை பெறும். உறுதி அடையும். நமக்கு வரக்கூடிய சோதனைகள, சாதனைகளா நம்ம மாற்றுவோம். நமக்கு நமக்கு வரக்கூடிய சில சில இன்னல்கள பொறுத்துக்கொண்டு, அல்லாஹ்விடத்துல உறுதியா நம்ம தவக்குல் வச்சு, அவனிடத்துல முழுமையா சார்ந்து இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் வரலாற்ற வரலாற்றுல இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இதே மாரி அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்கள் குடும்பத்தாருக்கு நீ மிகப்பெரிய பரக்கத்து செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக, உயர்ந்த அந்தஸ்துகளை குடுப்பாயாக. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரால் அவர்கள் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மாதிரி இன்னும் எத்தனையோ சஹாபிய பெண்கள் துன்பங்களை அனுபவிச்சு இறைவனுடைய வழியில மிகப்பெரிய சாதனை படைத்தவர்களா இருக்காங்க. அவங்க யாரும் இந்த துன்பங்களை கண்டு இறைவனுடைய வழியிலிருந்து பின்வாங்கல. பொறுமையை இழக்கல. நன்மைய நாடி மகிழ்ச்சியோட அனைத்தையும் சகித்துக் கொண்டு வாழ்ந்தாங்க. மார்க்க விஷயத்துல ஒரு போதும் பணியவே இல்ல அவங்க. மார்க்கமா, உலக விஷயமா அப்படின்னு சொல்லி வரையில, எங்களுக்கு மார்க்கம் தான் பெருசு. இந்த அல்லாஹுடைய தீனு தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க. ஆண்களின் உறுதியை விட பெண்களின் வலிமை, ஈமானிய பலம் கூடுதலான ஒரு விஷயமா இருக்கிறத இந்த இடத்துல இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இன்னும் இந்த இடத்துல சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தவிர மத்த அதிகப்படியான பேர் ஆண்கள்லயும் உயிர் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த கொடிய மனிதர்களின் வார்த்தைகள அவங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. எதிரிகள் தாக்குறதால சமாளிக்க முடியாம, அ இத நமக்கு வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். ஆனா, பெண்கள்ல யாருமே இப்படி ஒரு வார்த்தைகள சொன்னாங்க.
அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கூட நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பெண்கள் ஈமான்ல உறுதியானவர்களா இருந்திருக்காங்க. எளிமையான முஸ்லிம் பெண்களின் இந்த ஒரு சின்ன கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில அவனுடைய மார்க்கத்துக்கு உதவுறதுல அவங்களுக்கு பட்ட ஒவ்வொரு வேதனையும் இன்பமா நினைச்சாங்க. இந்த அழைப்பு பணி இந்த அழைப்பு பணி செய்யும் போது எத்தனை துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் ஏற்பட்டாலும் அத ஒரு பொருட்டா எடுத்துக்கிறவே இல்ல. இஸ்லாமின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் மற்ற மக்கள ஓயாம, அயராம அழைக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நாம மார்க்கத்தை பேணுறதே பெருசா இருக்குது. நம்ம குடும்பத்து மக்களுக்கே மார்க்கத்தை சொல்றதுக்கு சொல்லலாமா வேணாமா என்ன நினைச்சுக்கிருவாங்க, அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, நம்ம சொல்ல வேற செய்யணுமா, சொன்னா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து தயங்கி தயங்கி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க இறை நிராகரிப்பாளருக்கு முன்னால ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒருத்தன்தான், அல்லாஹ் இணை வைக்காதீங்க, சிலைகளை வணங்காதீங்க, அவனை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் பலியிடாதீங்க, நேர்ச்சைகள் செய்யாதீங்க, அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருக்கிறாங்க, இந்த மார்க்கத்தின் பக்கம் வாங்கன்னு இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கறதுல ஓயவோ ஒளியவோ இல்ல. அதுல வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இன்பங்களா ஏற்று வாழ்ந்தாங்க. இந்த அழைப்பு பணியில ஈடுபட்டவர் தான் உம்மு ஷரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைஷி பெண்மணிய பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சான்றா சொல்றாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கையின் வித்து இந்த பெண்களோட உள்ளங்கள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதுல உங்களுக்கு இருந்த ஒரு துடிப்பு, இந்த பணியில சந்தித்த துன்பத்தை எல்லாம் சோதனைகள்லாம் சகித்துக்கிற வச்சிருச்சு. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சோதனையா தெரியல. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு எடுத்த பாடமா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு படிப்பினைகளா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு அழகிய முன்மாதிரியா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உம்மு ஷரீக் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்க மக்காவுல தங்கி இருக்கிற சமயத்துல இஸ்லாமிய இந்த நெறியால் கவரப்பட்டு முதல்ல அத கேட்டு அத படிச்சு தன்னை இஸ்லாத்துல இணைத்துக் கொண்டாங்க. இதுக்கு பின்னாடி இவங்க ஒரு குறைஷி குல பெண்மணியா இருக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்துல தன்னை இணைத்துக் கொண்டதோட மட்டும் இல்லாம, நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்த பிற மக்களுக்கும், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும், நம்மளுடைய குலத்தாருக்கும் நம்ம இத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, குறைஷி பெண்கள்ட்ட எல்லாம் போய் ரகசியமா இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. சொல்றாங்க, இதுல நீங்க சேருங்க, இத நீங்க ஏத்துக்கங்க, இதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்லி ஆர்வப்படுத்தி வர்றாங்க. அப்போ இத கேட்டு மக்கள் எல்லாம் அந்த ரகசியமா சொல்றது, உண்மையான நிகழ்வை சொல்றது, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது. நிறைய பேர் இஸ்லாத்தின் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சார பணி மக்காவாசிகளுக்கு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பெண்ணை போய் மிரட்டுறாங்க. உமது கூட்டத்தினர் மட்டும் உனக்கு இல்லை என்று சொன்னா உன்னைய கடுமையா தண்டிப்போம் அப்படின்ட்டு எச்சரிக்கை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்க, அவருடைய கூட்டத்தார்ட்ட இவங்களை அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு இந்த உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹாவ கிளப்புறாங்க அந்த இடத்தை விட்டு. கிளப்பி இது பத்தி இந்த விஷயங்களை அவங்களே சொல்ல நீங்க கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் எழுதுறாங்க இந்த இடத்துல. இந்த உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னைய அப்படி பயணம் கிளப்புறதுக்காக ஒரு ஒட்டகத்தலம் என்னை ஏத்துனாங்க. அப்படி எனக்கு ஒட்டகத்துல என்னை ஏத்தும் போது அந்த ஒட்டகத்துக்கு மேல துணியே இல்லை. அந்த பாருங்களேன், பயணம் செஞ்சு போகையில அந்த ஒட்டகத்துக்கு மேல அழகா துணியே துப்பட்டா அந்த அதுக்குரிய ஒரு அழகான பஞ்சு மெத்த மாதிரி ஒரு லைட்டா அதை போட்டு அதுக்கு மேலதான் ஏறி உட்காருவாங்க. ஆனா இந்த பெண் சொல்றாங்க, அந்த ஒட்டகத்தின் மேல எந்த ஒரு துணியும் இருக்கல, அதுக்கு மேல என்னை ஏறி உட்கார வச்சுட்டாங்க. 3 நாட்கள் அந்த ஒட்டகத்தின் மேலேயே என்னை பயணம் செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது எனக்கு எந்த ஒரு சாப்பாடும் குடுக்கவே இல்லை, எந்த ஒரு உணவுமே தரல, குடிக்க தண்ணி கூட தரல. 3 நாள் என்னுடைய நிலைமை மோசமாயி போச்சு. எந்த அளவுக்குன்னா, எனக்கு காதுக்கு எதுவுமே கேட்கல. வழியில எங்கேயாச்சும் தங்குனா வெயில்ல என்னைய கட்டி வச்சு
அவங்க நிழல்ல போய் உட்காருவாங்க. எனக்கு திங்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே தர மறுத்துருவாங்க. எப்படி இருந்திருக்கும் இந்த பெண்மணிக்கு? சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்தில் சேர்த்து உயர்ந்த அந்தஸ்துகளை இவர்களுக்கெல்லாம் தருவாயா. இவர்களுடைய பாடங்களை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்குவாயாக. எங்களுக்கு நீ இந்த இஸ்லாத்தில் உறுதியான ஈமானோடு வாழ்ந்து உறுதியான ஈமானோடு பிற மக்களுக்கும் இதை அழகிய முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பெண்மணியாக, ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணிகளாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இப்ப இந்த ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 3 நாளா தண்ணி குடுக்கல, சாப்பாடு குடுக்கல, எந்த ஒண்ணுமே செய்யல. எங்கனையாச்சும் இளைப்பாற உட்காரணும்னு சொன்னா என்னைய வெயில்ல கட்டி வச்சிருவாங்க. அவங்க போய் நிழல்ல உட்காருவாங்க. இப்படிதான் என்னுடைய நிலைமையா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் நாம நமக்கு இருக்க நிலைமைகளை நினைச்சு அல்லாஹுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எங்களை எவ்வளவு அழகா வாழ வச்சிருக்க யா அல்லாஹ், எவ்வளவு நிம்மதியா வாழ வச்சிருக்க யா அல்லாஹ். ஆனா இந்த குர்ஆனை படிச்சு அதை வீட்டு மனிதர்கள்ட்ட கூட நம்ம சொல்லாட்டி, வீட்டு மனிதர்கள் கூட அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்யும் போது, இந்த மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிக்கு மாற்றமா நடக்கும்போது, அப்ப கூட நம்ம குடும்பத்து மக்கள்கிட்ட கூட சொல்லாட்டி, என்ன நம்மளுடைய ஈமான்? எவ்வளவு பலகீனத்துல நாம இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், உறுதியான ஈமான் எங்களுக்கு யா அல்லாஹ். நாங்களும் நன்மை செய்வதோடு பிற மக்களுக்கும் நன்மையை தூண்டக்கூடியவர்களாக, ஏவக்கூடியவர்களாக, நாங்களும் தீமையிலிருந்து விலகி யா அல்லாஹ் பிற மக்களையும் தீமையிலிருந்து விலக்கி வாழக்கூடிய ஒரு அழகிய வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியவை யா அல்லாஹ். இப்போ முஷரிக் ரலியல்லாஹு அன்ஹா இந்த இஸ்லாத்தை ஏற்று இந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு பரவியதற்காக அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் கஷ்டங்களையும் இந்த மாதிரி சொல்றாங்க. இப்படி இஸ்லாமிய அழைப்பு பணியில இதற்காக தியாகங்கள் செய்த பலர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள், முன்மாதிரி முஸ்லிம் பெண்களா. அவங்களுடைய பங்கு இதோடு நின்றல, மாறா அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து, நபித்தோர்களோடையும் சேர்ந்து போர்லயும் பங்கு பெற்றாங்க. அவங்க இந்த மார்க்கத்துல கொண்ட கொள்கைக்காக, ஈமான் கொண்டதுக்காக வேதனைப்பட்டது மட்டும் இல்ல. இந்த இஸ்லாத்த நமக்கு கிடைச்ச ஈமான பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு தாவா பண்ணி செஞ்சதுக்காக கொடுமைகள் அனுபவிச்சது மட்டும் இல்ல. அவங்க இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களோ போருக்கு போகும்போது, அந்த போர்லயும் அவங்க போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்? அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்ட படைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராட போகும்போது, ஆயுதங்கள் தாங்கி நிற்கும்போது, முஸ்லிம்களுக்கு அவங்க ஒவ்வொரு பெண்களும் கூட போய் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சாங்க? தண்ணீர் பைகளை தயார் செஞ்சு கொடுத்தாங்க. தண்ணீரை நிரப்பி 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 கொண்டு வந்து போராளிகளுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த போராட்டத்துல காயம்பட்டு வந்தவர்களுக்கு மருந்திட்டு அவங்களுக்கு அவசரமா அவங்களுக்கு சிகிச்சை செய்வாங்க. மைதானத்தை விட்டு விரண்டு ஓடக்கூடிய சில பேரை அவங்க உக்கிரப்படுத்தக்கூடிய அந்த வகையில, விரண்டு ஓடாதீங்க, அல்லாஹ்வின் தூதரோட சேர்ந்து போராடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வாளேந்தி நிற்கும் போது நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பக்கூடியவர்களா இருப்பாங்க. இது பற்றியெல்லாம் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இந்த நூல்கள் எல்லாம் பெண்களுடைய தியாகங்களை பத்தி பல செய்திகளை எழுதியிருக்காங்க. சிறந்த முஸ்லிம் பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, அவங்களுடைய வரலாறே ஒளிமிக்கதா இருக்குது என்று சொல்லி இந்த கிதாபை எழுதக்கூடிய இமாம் அழகிய முறையில நமக்கு எழுதுறாங்க. அவங்களுடைய அந்த பொற்கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த உத்தம பெண்கள், சஹாபிய பெண்கள், முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் பசுமையா இருந்தது. அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய தூதருடைய அன்பையும் இந்த மார்க்கத்தின் கண்ணியத்தையும் இஸ்லாம் அந்த விழுமியங்களையும் எடுத்து இயம்பிக் கொண்டிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்க இந்த பணி மட்டும் செய்யல, மார்க்கத்துக்காக போராட படைகள் போகும்போது போர்க்களத்திலையும் போய் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தாதியா இருந்திருக்காங்க.
சமத்து கொடுக்கக்கூடிய சமையல்காரியா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் சுமந்து அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துல இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க காயம்பட்டு வந்தவர்களுக்கு நர்ஸா டாக்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க புறமுதுகி காட்டு ஓடும்போது சில நேரம் அவர்கள் கொன்றும் போது அவர்களுக்கு தாழாத நேரங்கள் வரும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி போக அனுப்பி அந்த போருக்கு அனுப்பவும் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு வேலைகளை முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் அழகிய முறையில செஞ்சிருக்கிறாங்க. இந்த வரிசையில உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இந்த இடத்துல நமக்கு நினைவு கூறுறாங்க. இந்த உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹாங்கிற சஹாபிய பெண் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 7 போர்கள்ல கலந்துக்கிட்டாங்க. நபி அவர்கள் போர் நடக்கின்ற மைதானத்துக்கு சென்று அவங்களோட கூடாரங்கள்ல தங்கி இருந்து அவர்களுக்கு உணவு சமைச்சு கொடுப்பாங்க, காயமடைந்தவர்களுக்கு மருந்திடுவாங்க, நோயுற்றவர்களை கவனித்துக் கொள்வாங்க. இது எல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வீட்டு வேலையை பாக்குறதுக்கு எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம். இவங்களை வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்கு ஆளு, துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினு, மத்தத அரைக்கிறதுக்கு மிக்சி, மாவாட்டுறதுக்கு கிரைண்டரு, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்றதுக்கு ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் போக படம் பாக்குறதுக்கு டிவி, இதெல்லாம் அங்க உட்காந்து இங்க உட்காந்து பார்க்க முடியலன்னு கையிலேயே இப்போ ஆண்ட்ராய்டு போனு, எத்தனை வசதிகளோட இருக்கிறோம். அன்றைய பெண்களை பாத்தீங்களா? அதுல எத்தனை குறை, எத்தனை சாக்கு போக்கு. இது என்னடா வாழ்க்கைன்ற அழுத்துக்கிறது. ஆனா சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றதுக்காக குடும்பத்தையும் பார்த்து, தன்னுடைய கணவனையும் பார்த்து, அவங்களுக்கு அழகிய முறையில குழந்தைகளை பெற்றுக் கொடுத்து அவங்களையும் வளர்த்து, இந்த மார்க்கத்தை பரப்பும் பணியிலையும் ஈடுபட்டு, அதுல வரக்கூடிய துன்பங்களையும் சகித்து, அவங்க போருக்காக போகும்போது அவர்களோட போருக்கும் போய் அந்த போர்ல உள்ளவங்களுக்கு, அந்த வீரர்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சமைச்சு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு காயங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு மறந்துட்டு, நோயுற்றவர்களை கவனிச்சு, அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் போது தண்ணியை தேடி போய், இப்ப மாதிரி பட்டணம் தட்டி விட்டா அப்படி டக்குன்னு மோட்டர் ஓடி கர 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 கரண்டு ஓடியாந்து வந்து ரொம்பி ஷவர்ல அடிச்சு அதெல்லாம் கிடையாது. கிணத்தை தேடி போய் இறைக்கணும், தண்ணீர் பைகள்ல தண்ணீரை நிரப்பணும். சாதாரண பணிகள் அல்ல இதெல்லாம். இதையெல்லாம் சேர்ந்து அப்பயும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சியா அதை ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க. யாருக்காக? இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, அல்லாஹுவின் மீது கொண்ட அன்பு, அவனுடைய தூதரின் மீது கொண்ட அன்பு, இந்த மார்க்கத்தின் மீது உள்ள கண்ணியம் அவங்கள இந்த அளவுக்கு செய்ய வச்சிருக்கு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு துனியாவிலேயே சொர்க்க வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கான். எவ்வளவு நன்றி செலுத்தணும். வாய் மூடாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழணும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவு நியாமத்துக்களை நம்ம அனுபவிக்கிறோம். அவ்வளவு சொகுசா இன்னைக்கு இஸ்லாம ஃபாலோ பண்றோம். சுப்ஹானல்லாஹ். ஆரம்ப காலத்து பெண்மணிகளை பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லும் போது உம்மு சுலைம அழைத்து செல்வாங்க. மேலும் பல அன்சாரி பெண்களும் அவர்களோட இருப்பாங்க. அந்த பெண்கள் எல்லாம் தண்ணீர் புகட்டுவாங்க, காயமடைந்தவர்களுக்கு மருந்திடுவாங்க. இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ருபி பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போர்ல கலந்து கொள்வோம். அப்போ அதுல காயமுற்ற மக்களுக்கு நீர் புகட்டுவோம், அவர்களுக்கு பணிவிடைகள் செய்வோம், கொல்லப்பட்டவர்களை காயமுற்றவர்களையும் மதீனாவுக்கு திரும்ப கொண்டு வருவோம். பாருங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இவ்வளவு பெரிய பணிகளை ஆண்களுக்கு நிகரா இந்த இஸ்லாத்துக்கு, இந்த மார்க்கத்துக்காக எப்படி உழைச்சிருக்காங்க பாருங்க. காயமுற்றவர்களை மதீனாவுக்கு கொண்டு வருவாங்களாம். மூத்தானவங்களை ஒவ்வொருத்தரையும் அங்கங்க அப்புறப்படுத்துறது, அவங்களுக்காக பணிவிடை செய்யறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த செய்தி சஹீஹ் புகாரில பதியப்பட்டிருக்கு. அப்போ அனஸ் ரலியல்லாஹு மூலமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க, உஹது போர் அன்று பலர் தோற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிஞ்சு ஓடுறாங்க. ஏன்னா
உஹது போர் வித்தியாசமான முறையில நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கதான் வந்து இறை நிராகரிப்பாளர்களுடைய வாழ்க்கெல்லாம் தன்னுடைய கேடயத்தை புடிச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நின்று பாதுகாக்கிறாங்க. அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து திறமை மிக்கவர்களா இருந்தாங்க. விரைவா அம்பறியக்கூடியவர்களா இருந்தாங்க. அன்றைய நாள் வந்து 2 அல்லது 3 வில்ல உடைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வேகமா அவங்க அந்த அம்பு எய்றதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுலயும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது யாராச்சும் அந்த பக்கம் சும்மா அந்த அம்ப கொண்டுகிட்டு போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம், "அத ஏன் நீ சும்மா கொண்டுட்டு போற? அபூ தல்ஹாட்ட குடு" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவங்க அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர பாதுகாக்கிறாங்க. அந்த அம்பு எங்க விழுகுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. அத போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஏவுவாங்க. அப்படி குடுக்கும்போது, "அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும், தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க வெளிய எட்டி பார்க்காதீங்க. அம்பு வரக்கூடிய அம்பு உங்க மேலத்த பாய்ஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னுடைய நெஞ்சத்தை உங்களுக்கு நெஞ்சத்துக்கு நேரா நான் வச்சிருக்கேன். என்னுடைய நெஞ்சத்துல பாய்ஞ்சா பரவாயில்ல. உங்கள் மேல பற்றக்கூடாதுன்னு" அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, "நீங்க வெளிய எட்டி பார்க்காதீங்க. ஏன்னா, அந்த அம்புகள் போகுது. ஏன்னா பல பக்கமும் கூட்டங்கள் சிதறி போயிருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு கட்டளைய ஒரு இடத்துல மீறினதுனால போர் வந்து அப்படி தலகலதா மாறி வெற்றி முஸ்லிம்களுக்குன்னு வரக்கூடிய நேரத்துல தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவ்வளவு மோசமான நிலைமை. அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் சிதறி ஓடுறாங்க. அந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்களோங்கிற ஒரு வதந்தியும் கிளம்புது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கூட இருந்து பாதுகாத்தவங்க யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க கூடயே இருக்கிறாங்க. அப்ப வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உம்மு சுலைம் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன செய்றாங்க 2 பேரும் அவங்களுடைய ஆடைகள தன்னுடைய கணுக்கால் தெரியுற அளவுக்கு கட்டிட்டாங்களாம். இழுத்து தூக்கி கட்டி நம்ம பாருங்க வேலை பார்க்கையில இப்படி சாரிய தூக்கி சொருவோம் பாருங்க. அந்த மாதிரி தன்னுடைய ஆடைகள தூக்கி கணுக்கால் தெரியுற அளவுக்கு உயர்த்தி கட்டிக்கிட்டு, தங்களுடைய முதுகுகள்ல தோல் துருத்திகள அந்த தண்ணீர்கள சுமந்து வந்து முஸ்லிம்களுக்கு குற்றுயிரும், கொலை உயிருமா கிடக்கக்கூடியவருக்கு வாயில தண்ணிய ஊத்துறதும், இப்படி பைகள்ல காலியா இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பைகள ஓடி ஓடி போய் தண்ணீர நிரப்பி கொண்டு வந்து குடுக்குறதும், இப்படியுமா அ அங்க அந்த பணிகள செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபூ தல்ஹாவுக்கு சின்ன சிற்றுறக்கம் ஏற்படுது. அதன் மூலமா 2 முறை அவங்களுடைய வாள் உடைஞ்சிருச்சு. உடைஞ்சு கையில இருந்து கீழ விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போர் உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு இணையா பெண்களும் அவங்களோட சேர்ந்து பாடுபடக்கூடியவர்களா, ஒத்துழைக்கக்கூடியவர்களா, உதவி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படிங்கிற செய்திய அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல இது பதியப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். அப்ப பாருங்க இந்த பெண்கள் தன்னுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய வீட்டை மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டையும், தன்னுடைய நாட்டு ஆண்களையும், தன்னுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய உழைப்பையும் அவர்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட முன்மாதிரியான வழிகாட்டுதல். எப்படிப்பட்ட முன்மாதிரியான முஸ்லிம் பெண்கள், எப்படிப்பட்ட ஈமானை கொண்டவர்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானிலும் உறுதியை தந்தருள் யா அல்லாஹ். சின்ன விஷயத்துக்கு கூட நிலகுலைஞ்சு போயிடுறோமே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உறுதியை தந்தருள் யா அல்லாஹ். எல்லா நேரத்திலும் எங்களுடைய ஈமானை இழப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். இதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஆஹா, கண்ணியமிக்க இந்த 2 தலைவிகளோட தியாகம்தான் எவ்வளவு உயர்ந்தது. நபி தோழர்கள் கடுமையா போர்ல சிக்கி போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஹிஜாஸ் பூமியோட கொளுத்தக்கூடிய வெயில சொல்லவா வேணும். அப்படி வெயில் கொளுத்தக்கூடிய நேரத்துல போர் உச்சத்தை அடைந்து பயங்கரமா வாள்கள் மோதி ஈட்டிகள் பாய்ஞ்சு பயங்கரமா முஸ்லிம்களின் பக்கம் உயிர்கள் தியாகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த தியாகிகளுக்கு தாகத்தை தணிக்க அவங்க நீர் புகட்டவும் அவங்க துணிச்சலோட நின்று அவங்களுக்கு அழகான முறையில உதவிகள் செஞ்சு வர்றது அது மட்டுமா செஞ்சாங்க. இன்னும் என்ன செய்வாங்களாம் அவங்க. அந்த சமயத்துல பல போர்கள மதீனா பெண்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க. தன்னுடைய அதாவது வந்து சில நேரம் பார்ப்பாங்களாம், பெண்கள் வாள் எடுத்து வீச ஆரம்பிச்சுருவாங்க.
அந்த போர்ல பங்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். சுபஹானல்லா. இதுக்காக ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு போர்வை மதீனாவுடைய பெண்களுக்கு பங்கு வச்சு, ஒரு போர்கள்ல வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அன்பளிப்புகளை அதெல்லாம் பங்கு வச்சு கொடுப்பாங்க. அப்படி பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு போர்வை ஒண்ணு வந்திருக்கு. அத தன்னுடைய மனைவி உம்மு குல்சும் ரலியல்லாஹு பின்த் அலி இப்னு அபி தாலிப் அவங்களுக்கு கொடுக்கிற அன்சாரி பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க ஒரு போர்வை ஒண்ணு அந்த இடத்துல வருது. அந்த போர்வையை சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிருந்தது அலி ரலியல்லாஹுடைய மகளை உம்மு குல்சும. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேத்திக்கு இதை கொடுங்க, உங்களுடைய மனைவிக்கு கொடுங்க, இது ரொம்ப அவங்களுக்கு தான் இது பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இது அன்சாரி பெண்ணான உம்மு சலீத் அவங்களுக்கு இது அதிக உரிமை உள்ளது. காரணம் என்ன தெரியுமா? உம்மு சலீத் உஹது போர் அன்று நீர் துருத்திகளை வைத்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கா அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த செயலோட வீர போராளிகளின் ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்காக உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குத்தான் இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ சஹீல் புகாரில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. சாலபா இப்னு அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அந்த பங்கு வைக்கும் போது இறுதியா ஒரு நல்ல போர்வை வருது. அத பக்கத்துல இருந்து உங்களுடைய மனைவிக்கு கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேத்தி அவங்களுக்கு தான் இது கொடுக்கறது சரின்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு இல்ல, இது உம்மு சலீத்துக்கு தான் தகுதியானது. ஏன்னா உம்மு சலீத் அன்சாரி பெண்களை சேர்ந்தவரா இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய பையச் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க உஹது போர்ல அவர்கள் தோள் பைகள்ல அந்த தண்ணிகளா சுமந்து ஒவ்வொருத்தரும் அந்த தோல் பைகளை தச்சு கொடுத்தாங்க. அதுக்கு மேல தண்ணீர் சுமந்து கொடுத்தாங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உஹது போர்ல கண்ணியமிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காயப்பட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய முகம் காயமடைஞ்சிருந்துச்சுல, அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் அந்த காயத்தை கழுவி விட்டு அலி ரலியல்லாஹு தண்ணி ஊத்துறாங்க, அதுக்கு கழுவி போடுறாங்க. ஆனா ரத்தம் நிக்கவே இல்லை. அப்போ உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ஒரு பாய் எடுத்து அந்த துண்டு அதை எரிக்கிறாங்க. அதை எரிச்சு அதோடைய சாம்பலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல அப்படி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடிதான் ரத்தம் நின்றுச்சு. சோ இப்படி இந்த இஸ்லாத்துல போர்க்காலத்துல அதாவது இந்த பெண்களுடைய பங்கு மிகப்பெரியதா இருக்கு. அப்ப அந்த இடத்துல உம்மு சலீத்துங்கிற இந்த அன்சாரி பெண்மணி ரொம்ப பாடுபடக்கூடியவளா இருக்கா. அவளுக்குத்தான் இந்த போதை சொந்தமாகணும், அவங்களுக்குத்தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில பதியப்பட்டிருக்கு. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம எத்தனை பெண்களை நம்ம பார்த்துட்டோம் பாத்தீங்களா? அல்லாஹுடைய தூதருடைய இந்த அழகிய பாசறையில வாழ்ந்த வளர்ந்த ஈமான் கொண்ட முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் தன்னுடைய வீட்டு பணிகளை மட்டுமல்லாம இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனு இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெண்களா இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்து வர்றோம். அதே வரிசையில உஹது போர்க்களத்துல துணிச்சலோட நின்ற பெண்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி இருக்கிறாங்கல்ல, அப்துல் முத்தலிபின் மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் அதுல ஒருத்தரா இருக்கிறாங்க. தனது கையில ஈட்டி எடுத்துக்கிட்டு முஸ்லிம்களை போர் மைதானத்தின் பக்கம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை விட்டு நீங்க எங்க தோற்று ஓடுறீங்க, ஓடுங்க போர்க்களத்தை நோக்கி, திருப்பி போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்கள உற்சாகம் மூட்டி அவர்களோடு சீறி பாய்ந்து அவங்க அனைவரையும் போர் மைதானத்தை நோக்கி அனுப்புனாங்க. இந்த காட்சியை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவின் மகனார் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, சரி அவர்களை எல்லாம் ஏவிய உன்னுடைய தாயை திருப்பி அனுப்பிருங்க. அவருடைய சகோதரர் ஹம்சாவுக்கு ஏற்பட்ட கொடூரத்தை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசு தாங்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, போர்க்களத்தின் பக்கம் அந்த மைதானத்தின் பக்கம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க சஃபியாவை அந்த இடத்துக்கு வர வேண்டாம், ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு சகோதரருடைய கொடுமையை ரொம்ப கொடுமையான முறையில கொல்லப்பட்டிருக்கிறாங்க,
அதனால நீங்க அங்க வர வேணாம்னு சொல்லப்படையில அவங்க சொல்றாங்க, எனக்கு என்னுடைய சகோதரர் கொடுமையா கொல்லப்பட்டது தெரியும். ஆமா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல இது எங்களுக்கு ஏற்பட்டது குறைவுதான். அதை நாங்க மிகவும் பொருந்திக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் நன்மையை நாடி பொறுமையை கடைபிடிப்பேன், அதனால என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன்னா ஹம்சா ரலியல்லாஹுவ கொலை பண்ணது மட்டும் இல்ல, இந்த என்ன செஞ்சா அவங்களுடைய நெஞ்ச பிளந்து அவங்களுடைய ஈரலை எடுத்து கடிச்சு துப்புனான். சுப்ஹானல்லாஹ். அதனால சில நேரம் பிற்காலத்துல அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது பின்னாடி கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்கள மன்னிச்சாங்க. ஆனா முன்னாடி வர்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமைகள் இழைக்கப்பட்டாங்க சஹாபாக்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இந்த சஹாபிய பெண்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற இந்த மாதிரி முஸ்லிம் பெண்கள் வாழ்ந்தாங்க. அப்ப சஃபியா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டினதோட அவங்க கூட நின்று அம்பரிட்டதோட அவங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு என்னுடைய சகோதரருக்கு ஏற்பட்ட கொடுமைக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல எங்களுக்கு இந்த கொடுமைகள் எல்லாம் இழைக்கிறது குறைவுதான், அல்லாஹ்வுக்காக நாங்க பொருந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் நன்மையை நாடி பொறுமையை கடைபிடிப்பேன், நாங்க எல்லா இடத்துல எல்லாம் கூலி எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு வந்து ஹந்தக் அத சொல்லக்கூடிய அகல் போர் நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, போருக்கு போறது மாதிரி இருந்தா பெண்களை, குழந்தைகளை, இவங்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொந்தமான கோட்டையில தங்க வைக்கிறது வழக்கம். அங்க தங்க வச்சுட்டுதான் எல்லாரும் போவாங்களாம். இது மதினாவுல இருக்கக்கூடிய கோட்டையிலேயே ரொம்ப பாதுகாப்பான ஒரு கோட்டையா இருக்கு. அப்போ இந்த ஹந்தக் போருக்கு போகையிலையும் என்ன செய்யறாங்க, பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு போய் அந்த இடத்துல தங்க வச்சுட்டு இவங்க போறாங்க. இத பார்த்த ஒரு ஒற்றன் என்ன செய்யறான், ஒரு யூதன் என்ன செய்யறான், இந்த கோட்டையை சுத்தி நோட்டமிட வர்றான். அங்க யார் இருக்கா, என்ன செய்யறா, பாதுகாப்பு இருக்கா, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இத யாரு பாத்துடுறா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பாத்துடுறாங்க. பாத்துட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்களுக்கு பாதுகாப்பா வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்களுடைய தோழர்களும் இல்லாத நிலையில நம்ம பெண்களும் பிள்ளைகளுமா இருக்கிறோம். இத வந்து இந்த யூதன் துப்பறிய வந்திருக்கான். இத பாத்துட்டு போய் சொன்னான்டா, நம்ம தனியா இருக்கிறத பார்த்து நம்ம மேல ஏதாச்சும் ஆபத்துகள் வரும் அப்படின்னு நான் பயப்படுறேன். அதனால சாபித் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு, ஹஸ்ஸானே நீ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அப்துல் முத்தலிபின் மகளே, அல்லாஹ் நீ சத்தியமா என்னால அவனை கொலை செய்ய முடியாதுங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருக்க என்ன போ சொல்றியம்மா, நான் இயலாதவனா முடியாதவனா இருக்கேங்கிறது தெரிஞ்சு நீ என்ன சொல்றியம்மா, எனக்கு முடியலம்மா அப்படின்னு சொல்லப்போ சஃபியா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவங்களே எந்திரிச்சு போறாங்க. ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு போறாங்க. போய் ஒரு ஒற்றன், ஒரு யூதன் விசாரிக்க, தூது பார்க்க, வேவு பார்க்க வந்திருக்கான். எந்த அளவுக்கு அவன் பின்னாடி ஒற்றனா இருக்கவன் எப்படி வருவான், எவ்வளவு பதுங்கி பதுங்கி வருவான், எவ்வளவு முன் ஜாக்கிரதையா வருவான், அவனை அப்படியே பின்னாடியே போய் அந்த கட்டைய கொண்டு மண்டையில ஒரே போடு. அந்த இடத்துல சாப்டர் க்ளோஸ். அதோட என்ன செய்யறாங்க, ஓடி வர்றாங்க. வந்து கோட்டைக்கு வந்து சஃபியா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஒற்றனை, வேவு பார்க்க ஒற்றனை அந்த இடத்துலயே போட்டு தள்ளினாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க பெண்ணா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. ஒரு அச்சம் இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஒரு ஆம்பளை நம்மள புடிச்சா என்ன ஆகும், நம்மளா இருந்தா இன்னைக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்லுவோமோ தெரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தா நமக்கு உறுதியான ஈமானையும் உறவுத்தையும் நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவன் கொண்டு போய் அவனா ஏன்னு சொன்னா, இவன் போய் சொல்லிட்டேன்னா என்ன ஆகும், கடைசி என்ன சொல்றாங்க, அவனுடைய அந்த அவனை கொண்டுட்டு அந்த தலையை வெட்டி அவன் இருக்க கூட்டத்து பக்கம் வீச சொல்லுவாங்க. அப்போ இங்க பாதுகாப்பா தான் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ற விதயமா. ஆனா இந்த இடத்துல அதை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்களுக்கு ஈமானிய உரத்தை அவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க,
சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியா இருக்கிறாங்க. அவங்க இந்த அளவுக்கு வீரமிக்க பெண்ணாவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சஃபியா ரலியல்லாஹு கைபர் போர்லயும் கலந்துக்கிட்டு முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சாங்க. உஹது போர் அன்று இன்னும் வீரத்தோட போர்ல கலந்து கொண்ட பெண்கள்ல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப பாருங்க, போர்க்களத்துக்கு போய் அந்த போர்க்களத்துல தன்னால ஆன எல்லா உதவிகளையும் முஸ்லிம்களுக்கும் போர் வீரர்களுக்கும் செய்ததோட சமயம் கிடைக்கும் போது போர்ல ஈடுபட்டு அந்த இடத்துல வெற்றி வாகை சூடுறதுக்கும் தன்னை தயார்படுத்தின நிலைமையில பெண்கள் இறந்திருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்களுடைய தியாகம் இந்த மார்க்கத்தில் ஏராளமானது. வரலாற்றில் அதிகப்படியான செய்திகளை இடங்களை பிடித்தவர்கள் இந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகள். அப்போ பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? போன வாரம் 4 பேரை பார்த்தோம். இன்னைக்கு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றதுக்காக முதல் உயிர் தியாகம் செய்த பெண்மணி. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா தாவா பணியில ஈடுபட்டு சொல்லனா கொடுமைகளையும் துன்பங்களையும் 3 நாள் பசி பட்டினி தாகத்தோட இருந்து கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரோட போருக்கு போகக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து உம்மு சலீத் அன்சாரி பெண். அப்போ அல்லாஹுடைய தூதரால மட்டும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களாலும் கண்ணியப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சஃபியா பின்த் அப்துல் முத்தலீப், அவங்களுடைய வரலாறுகள்ல இன்னும் நிறைய இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அடுத்தும் நம்ம இந்த லைன்ல இன்னும் நிறைய பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு உள்ள நேரம் முடிவடைந்ததால் நம்ம இன்னைக்கு இதோட முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பெண்கள், அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்த பெண்கள்ல யார் இருக்காங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். யா அல்லாஹ், இந்த பெண்களின் ஈமானை போன்று எங்களுக்கும் உறுதியான ஈமானை தந்தருவாயாக. இந்த மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய பெண்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த ஒரு சோதனைகளை நீ கொடுத்தாலும் உன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, உன் பக்கம் ஆதரவிக்கக்கூடியவர்களாக, உன் மீது தவக்கல் உள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் கேட்ட நாங்கள் அதே போன்று முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களாக நாங்களும் இருந்து இந்த மார்க்கத்துக்காக, தீர்வு இஸ்லாத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக உன் மீதும் உன்னுடைய தூதர் மீதும் அன்பு கொண்டு இந்த கண்ணியமிக்க மார்க்கத்தின் கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக வைப்பாயாக. எங்கள் மீது பொருந்த அற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய வழித்தோன்றல்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் எங்கள் உடன் பிறப்புகளையும் உலகத்தில் உண்டான மொழினான முஸ்லிமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு அழகிய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மாற்று மத அன்பர்களுக்கு இந்த இஸ்லாத்தை அழகிய முறையில் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியவான்களாகும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.